கோவிலில் பெருமாளுக்கு பூசக்கூடிய ஒரு கருப்பு நிற பொடியை பார்த்துருக்கீங்களா? அது சாதாரண பொருள் கிடையாது. அதோட பேர் அரகஜா. இந்த ஒரு பொடியனோட பின்னாடி மிகப்பெரிய ஆன்மீக ரகசியம் இருக்குது. அரகஜானா என்ன? அரகஜான்றது தெய்வங்களுக்கு பூசக்கூடிய ஒரு புனிதமான நறுமண பொடி. பழங்கால கோவில்லைய சமய மரபில் இருந்து வரும் ஒன்று. பெருமாள் கிருஷ்ணர் அலங்காரத்தில் இது முக்கியமான பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. இது எப்படி தயாரிக்கிறாங்க? அரகஜா தயாரிக்கிறதுக்கு அகில், அதாவது அகர்வுடன் சொல்லுவாங்க, அது மற்றும் கற்பூரம், பச்சை மூலிகைகள், நறுமண வேர் இவற்றையெல்லாம் நாட்கள் கணக்கில் அரைச்சி தயாரிப்பாங்க. அதனால தான் இதோட நிறம் கருப்பு நிறமாக இருக்குது. சக்தி வாய்ந்த வாசனை கொண்டதாகவும் இது இருக்குது. இதோட ஆன்மீக அர்த்தம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தெய்வங்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய காரணத்தாலையும், கோவிலில் முழுக்க நறுமணம் பரவணும் அப்படின்ற காரணத்தாலையும், தீக சக்திகளை அகற்றும் அப்படின்ற நம்பிக்கையோடையும், பூஜையோட சூழலை புனிதமாக்கிறதுக்காகவும் பழைய காலத்தில் இந்த பொருளை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. நறுமணம் இருக்கிற இடத்துல தான் தெய்வ சக்தி இருக்கும் அப்படின்னு நம்பினாங்க பழைய காலத்து மக்கள். இது பக்தர்களோட நம்பிக்கை. அரகஜாவோட வாசனை வந்தால் மனசு அமைதி பெறும், கவலைகள்லாம் குறையும், பக்தி உணர்வு மேலோங்கும். அதனால தான் கோவிலில் இந்த ஒரு வாசனை ஒரு ஸ்பெஷல் ஃபீலை கொடுக்கும். அடுத்த முறை கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த கருப்பு அரகஜாவை பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆன்மீக அர்த்தத்தை நினச்சி பாருங்கள். இந்த மாதிரி டிவோஷனல் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அரகஜாவை பற்றின விஷயங்களை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.